நம்ம மாமா சீரை எடுத்துட்டு வந்ததுக்கு நம்ம ஊர்லயா இருந்தா நம்ம சொந்த பந்தம் இல்லலாம் ஊர்லயே ஒரு மதிப்பா இருந்திருக்கும். இப்ப நான் அவளே எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிற மாதிரி இருக்கப்போ நம்ம ஊர்லயே வச்சுட்டு போச்சு. அதனால என்ன பாட்டி பெரிய சங்கம் சாரதா வாங்க மதி மதி வாங்க 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 காட்டு கொடுங்க. அத்தை நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. அத்தை நான் இல்லாம கிளம்ப சொல்ற அத்தைன்னு ஏய் வந்தவன படிட்டு வந்தவன நீ தேனாட்ட தான் ஆரம்பிக்கிறீடி. பெத்தவ குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்து தெரியுது பாரு. 6 மாசம் ஊருக்க என்ன உட்கார்ந்து தெரியலையா? 6 வருஷம் கழிச்சு பெத்த அம்மாவை பாக்குறப்போ எவ்வளவு என்ன பெத்த ஆத்தா அப்படின்னு கட்டி போட சொல்றியா? ஆர்வமா பதில் சொல்றா பாரு. அதெல்லாம் எனக்கு வராது. நல்லா உட்கார்ந்துக்க நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பார்த்தேன். நல்லா பவுசா புடவை கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்க சொல்ற? உனக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அத்தை வா 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 நாக்கியா? எனக்கு என்ன நாங்க வெயிட் வேற பண்ணிட்டு இருந்தீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு மட்டும் தானே நான் உங்க அப்பா கூட பிறந்தேன். இருந்திருப்பீங்க ஏன்னா வேற எதுக்கு நீங்க கூப்பிட்டுருக்கீங்க? பாட்டி அத்தை நான் சொல்லல நீ வந்ததும் இப்படிதான் பேசுவேன்னு நான் பாட்டிக்கிட்டா அங்க நிக்கிற அத்தை நீ. ஆமா ஆமா சொல்லிட்டா என்ன நீ அப்படியே அதே மாதிரி ஆரம்பிக்கிற பத்தி நிக்கிறாங்க சின்ன வெங்கடி. வரேங்கா ரூம்ல தான் இருக்கா. நண்பர் அத்தை வந்துட்டு பாரு. அப்படியே எப்படிடா இருக்க? இப்ப நீ இப்படி வளர்ந்து நிக்கிற நல்லா இருக்க. உன்னை இந்த கோலத்துல பாக்க உன் அப்பனுக்கு குடுப்பன இல்லையடி. நீ மாசம் மாசம் நிக்காத எடு. இன்னைக்கு என் தம்பி இருந்தா பண்ணிருப்பான் தெரியுமா? ஊர்ல எப்படி தண்டபுடா விசேஷமா இந்த சடங்கு மாதிரி ஒரு சடங்கு நடக்குதுமா? ஊரை விட்டு உறவை விட்டு இப்படி யாரும் இல்லாத எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆட்டோ கரெக்டா அடிச்சு வரணுமா? நல்லா இருக்கீங்களா? கரெக்டா அடிச்சு வந்துட்டாரு. நீ தான் ஸ்டேஷனுக்கு வருவே. ரொம்ப பாசக்கார வைப்ல தானே நீ. ஆகல அக்கட்ட புடிச்சு விடுற. ஆமா உன்னை பார்த்ததும் என்ன பத்தா அதானே உருண்டு போறட சொல்றியா? அம்மா வேலைய ஆரம்பிச்சிட்டேன்மா. அப்புறம் என்ன? ஆமா மதனி அதான் வர முடியல. அதான் நீ கரெக்டா வந்துடல. இவதான் எம்னா வீட்டுக்காரு. நல்லா கேப்பா? நல்லா இருக்கேன். தெரியும் ஜெயா மவன் தானே. அங்க நெயில் பாலிஷ் பவுடர் சோப்பு இது எல்லாமே இருக்கு. நீ சொன்ன மாதிரியே போடா. அப்புறம் வரவங்களுக்கு கொடுக்க ஸ்வீட்ஸ் இருக்கு. டிக்கெட் பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. கேட்டரிங் ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துங்க. கரெக்ட்டா அவங்க தம்பி தான் எல்லாத்தையும் பாத்துக்குது. பாக்கட்டும் செய்வா. என் தம்பி பிள்ளைங்களுக்கு அவ செய்யாம வேற யார்? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வாடா. குமரா இப்ப எல்லாத்தையும் எடுத்து செய்யறத பார்த்தா எனக்கு ரொம்ப அம்மாவே சொல்லிச்சு. எனக்கு இது போதுமே. மதனி நான் வெட்டி போறேன். சரி எல்லாரும் வேலைய பாருங்க. போலாம். தாய் மாமன் கால தாண்டவ மாதிரி சம 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 ஜாய். என்ன லீலா இப்படியே போறோம். ஃபங்க்ஷனை திருக்கி விடுறோம். லீலி லீலி வர என்னாச்சு? விஜய் பாருங்களே. ஏன் என்ன? சரிங்க வாங்களே. ஹாய் மாமே. விஜய் பாருங்கண்ணா. அப்பா இது என்னது இது? மாமா என்ன மாமா நீங்க இப்படி மாதிரி வர? மாப்பிள்ளை நீ தான் முடிக்கிட்டு இருக்கேன். மாமா மாதிரி தெரியலையா? நான் இந்த மாமா சொல்லல. மாமன் மாமா மாதிரியா? மாமி தாய் மாமன் ஒரு பக்கம் மாமா அப்படிதான் இருக்க. போல இப்படி தான் இருப்பாங்க. ஓ ஆமா எனக்கு இந்த கெட்டப் சூப்பரா இருக்கு விஜய். தேங்க் யூ மாமி. கிட்ட இருக்க? அது சும்மா ஒரு ஜாலிக்கு. தேங்க் யூ. ஆனா என்னப்பா திடீர்னு இந்த யாப்பா பார்த்தாலும் சட்டை பேண்ட் டி-ஷர்ட் சரி சரி நான் என்ன நினைச்சேன்னா டாக்கு எல்லாம் போர் அடிச்சு மாமா. ஓ பக்கத்து போர்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு நீ இப்படி நீங்க வேணா அவ விஜய் யாரு ரேட் ஒன்னு நினைச்சேன். இன்வைட் பண்ணிக்க கூட மாட்டா. அப்புறம் இதுக்கு திடீர்னு இந்த கிட்ட ஊர்ல தேவை மார்ல சந்தோஷம் ஏதாவது ஒரு ரீசன் இருக்க முடியும். நாங்க மாதிரி நோக்கி இத சாக்கா வச்சு வெட்டி மாமி தான் ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி கிளம்பி தயாரா இருக்கு. கட்டி பார்க்க ஆசை வந்துட்டோ. நீங்க நாங்க அப்படி பட்டா உங்கள கூட்டாடா. அதே மாதிரி சும்மா கிளம்பி இருக்கா? எங்கடா வா வெயிட் அண்ட் சீ மாமா. ஒரு வேலை வெளிய பண்ணிருக்கேன். அந்த பையன் காலையில வந்து மாமி அந்த வேலைய போயிட்டு இருக்கான். நாம தான் வேஷத்தை பார்த்து குழந்தை இருக்கோம். என்ன பண்ணி இப்படி யோசிக்கிற? இன்வைட் பண்ணாத ஃபங்க்ஷனுக்கு அவன் எப்படி வருவான்? சில நேரம் அந்த விஜய் பையனா விஜய் பார்த்தா உனக்கு தோணுதா? எனக்கு பண்டதெல்லாம் பார்த்தேன். எனக்கு வினோதமா இருக்கு. இதெல்லாம் இந்த காலத்து பசங்க பார்த்தாலே வினோதமா தான் இந்த பூமர் மாமான்னு சொல்லிடுறான். ஆமாண்ணா. அதை வச்சு தான் நீங்க சொல்றது சரிதான். நான் சொல்றது சரிதானா? ஆமா நீங்க உங்களுக்கு விவாகம் பண்ணச்சியே நீங்க பூமர். நீ என்ன பூமர் மாமாங்கயா? ஆமா தானே இது. இப்போ புதுசா கேக்குறேன். உள்ள வாங்க. நீ அத வெத்தல பத்தாது போல. தம்பி இன்னொரு அரை சொல்லிட்டு வர சொல்றியா? சரிங்க அத. மேல போயிட்டு வந்துறேன். சரி தம்பி. அத தாத்தாவும் பாட்டியும் வராங்க. நம்ம வீட்டுக்கு தான் வராங்களா இல்ல வேலை பார்க்க gift box கொடுத்து வராங்க. நீங்க தான் வராங்களா தெரியல தம்பி. இல்ல வராங்க. அத அவங்க இந்த பையன் பண்ணிட்டு கரெக்டா இவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க ரூம் சத்தமா போடாதீங்க. என்ன தம்பி நீங்க அந்த வாங்க தாத்தா வாங்க. வாங்கயா வாங்கம்மா. எல்லாரும் எப்படி நல்லா இருக்கா? நல்லா